மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கொண்டு வருகிறார். இரண்டாயிரத்து 25-30 ஆண்டிற்கான புதிய ஒப்பந்த விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எல்பிஜி டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் அறிவிப்பால் 6 மாநிலங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நாடு முழுவதும் யூபிஐ சேவை முடங்கியதால் ரொக்கம் எடுத்து செல்லாத பயனர்கள் பணப்பரிமாற்றம் செய்ய முடியாமல் திணறல். பேடிஎம், ஜிபே உள்ளிட்ட செயலிகள் முடங்கிய நிலையில் சிறிது நேரத்திற்கு பின் சரியானதாக தகவல். ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வருகிறார் பிரதமர் மோடி. புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார். சட்டப்பேரவையில் கூட்டணி கணக்கு தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் இடையே காரசார விவாதம். அதிமுக என்ற கட்சியே கணக்கு கேட்டதால் ஆரம்பிக்கப்பட்டதாக அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேச்சு. கணக்கு கேட்டு ஆரம்பித்த கட்சி இப்போது தப்பு கணக்கு போடுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் இருக்கும். தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS திட்டவட்டம். கூட்டணி விவகாரத்தில் திமுக உள்ளிட்ட கட்சிகள் நிலையாக உள்ளதா என்றும் கேள்வி. அரசு பள்ளிகளில் 14 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை நிராகரித்தது தமிழக அரசு. காலமுறை ஊதியத்தின் கீழ் பணி நியமனம் செய்ய முடியாது என்று அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடையில் தடையில்லாமல் தமிழகம் முழுவதும் மின்சாரம் வழங்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. மின் வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தகவல். சென்னையில் தொடர் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் புகைப்படம் வெளியீடு. என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் உட்பட 3 பேரின் புகைப்படத்தையும் வெளியிட்டது காவல்துறை. சென்னை தரமணியில் செயின் பறிப்பு கொள்ளையன் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது ஏன்? போலீஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு தப்பிக்க முயன்ற போது என்கவுண்டர் நடந்ததாக காவல் ஆணையர் அருண் விளக்கம். மதுரை வழியாக இயக்கப்படும் நாகர்கோவில் கச்சகுடா ரயில் சேவை மேலும் 1 மாதம் நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னையில் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவுநீரை ஊற்றி சூறையாடிய சம்பவம். 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்த நிலையில் நீதிமன்ற பிணையில் விடுவிப்பு. நூறு நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய சுமார் 4000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி 29ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. விழுப்புரத்தில் தாவேகா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பதவி, இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவிக்கு லட்சக்கணக்கில் பணம் கேட்பதாக பரபரப்பு புகார். தாவேகா நிர்வாகி கூறிய குற்றச்சாட்டுக்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷி மோகன் மறுப்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம். புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக கோரிக்கை. நாமக்கல் அருகே புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்த வேண்டாம் என கடைக்காரர்களுக்கு அறிவுறுத்தல்.
திருத்தணி அருகே பைக் விபத்தில் 3 பேர் படுகாயம். விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம் தீக்கிரையான சோகம். நெல்லையில் அமெரிக்க டாலரை கிரிப்டோ கரன்சியாக பெற்றுக்கொண்டு நூதன மோசடி. 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலர் ஜெராக்ஸ் ரூபாய் நோட்டுகளை கொடுத்த 3 பேர் கைது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தர்பூசணி பழங்கள் மொத்த விற்பனை கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் ஆய்வு. ஊசி மூலம் நிறம் ஊட்டப்படுவதாக வந்த புகாரின் பேரில் அதிரடி. நெல்லை மாநகராட்சியில் பட்ஜெட் கூட்டம் சுமூகமாக முடிந்ததால் பிரியாணி விருந்து வைத்த மேயர். சுட சுட பரிமாறப்பட்ட மட்டன் பிரியாணியை ருசித்து சாப்பிட்ட கவுன்சிலர்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மர்ம சத்தம் கேட்டதால் மக்கள் அச்சம். அதிர்வு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல். சுற்றுலா பயணிகளுடனான மோதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை விடுவிக்க கோரி போராட்டம். குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. செங்கல்பட்டு அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த 53 இலவச லேப்டாப்புகள் திருட்டு. அதே பள்ளியைச் சேர்ந்த 11 மாணவர்களே திருடியது அம்பலம். சின்னசேலம் அருகே முட்டைகள் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் முட்டைகள் உடைந்து சேதம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே சிமெண்ட் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் படுகாயம். பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. குவைத்தில் வேலைக்கு சென்று சிக்கிய கணவரை உயிருடன் மீட்டுத் தர கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனைவி மனு. தினமும் 16 மணி நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்துவதாக வேதனையுடன் கணவர் வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையத்தில் டயப்பர் தொழிற்சாலை அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. போராட்டம் வலுப்பெற்றதை அடுத்து தொழிற்சாலை பணிகளை நிறுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் புதிய பேருந்து நிலையத்தை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும். வேறு இடத்தை தேர்ந்தெடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஓமலூரில் வரத்து குறைவால் புளியின் விலை அதிகரிப்பு. கிலோவுக்கு 50 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி. ராசிபுரம் பகுதியில் விசாரணைக்கு வந்த எஸ்ஐ அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டிய சம்பவம். மன்னிப்பு கேட்க கோரி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரம். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் பயிற்சி மருத்துவரை தாக்கிய நபரை பிடித்து காவல்துறை விசாரணை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 8195 ரூபாய்க்கும் சவரன் 65,560 ரூபாய்க்கும் விற்பனை.
வில்வித்தை பயிற்சியாளர் ஹுசைனியின் உடல் மதுரை காசிமார் தெருவில் உள்ள பள்ளிவாசல் அடக்கஸ்தலத்தில் நல்லடக்கம். இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள், உறவினர்கள் பங்கேற்பு. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே ஜுவல்லரி கடையில் நகையை உருக்க பயன்படுத்தப்படும் கேஸ் லைட்டர் தீப்பிடித்ததால் பரபரப்பு. பதறியடித்த ஊழியர் கேஸ் லைட்டரை கடைக்கு வெளியே தூக்கி வீசிய காட்சிகள் வைரல். உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா, முசாஃபர் நகர், ஆப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதுக்கடைகளில் நிரம்பி வழிந்த கூட்டம். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ என்ற சலுகை அறிவிப்பால் மதுக்கடைகளை நோக்கி படையெடுத்த மது பிரியர்கள். மக்களவை உறுப்பினர்கள் அவை விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தல். மக்களவையில் பேச தனக்கு அனுமதியே கிடைப்பதில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் ராஜ்புத் மன்னர் குறித்து விமர்சித்த சமாஜ்வாடி எம்பி ராம்ஜி லாலின் வீடு சூறையாடப்பட்டதால் பரபரப்பு. ராஜ்புத் சமூகத்தினர் எம்பியின் அலுவலகம் மீதும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். டெல்லியில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை கண்டு காரை விட்டு இறங்கிய முதலமைச்சர் ரேகா குப்தா. கால்நடைகளுக்கு முறையான தங்குமிடம் அமைக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு. மகாராஷ்டிர மாநிலம் வெர்சோவா பகுதியில் மராட்டி மொழி பேசாத டிமார்ட் ஊழியர் மீது தாக்குதல். மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தொண்டர்களின் செயலால் அதிர்ச்சி. கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்ததால் அதிர்ச்சி. வாகனத்தில் இருந்த 6 வயது சிறுவனுக்கு தீக்காயம். பரபரப்பு காட்சிகள் வெளியீடு. இலங்கை வவுனியாவில் தமிழகம், இலங்கை மீனவர் சங்க தலைவர்களுக்கு இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை. இரு நாட்டு மீனவர்களும் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். நடிகர் விக்ரமின் வீரதீர சூரன் திரைப்படத்துக்கு சிக்கல். OTT உரிமம் விவகாரத்தில் படத்தை இன்று காலை 10:30 மணி வரை ரிலீஸ் செய்ய தடை. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. இணையத்தில் கவனம் ஈர்க்கும் நடிகை ராஷ்மிகா மந்தனா. லேட்டஸ்ட் புகைப்படங்கள், வீடியோக்களுக்கு ரசிகர்கள் வரவேற்பு.